ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி குருமா. குருமா இந்த ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா, நல்லா டேஸ்டியாக, அந்த மாதிரி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்றதை நாம் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவை வேண்டிய ஐட்டம்ஸுங்க இதெல்லாம். முதல்ல பாதி தேங்காவும் கொஞ்சம் கடலையும் எடுத்துக்கோங்க. 5 மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, பெரிய பூண்டானா ஒரு 4 போதும், கொஞ்சம் இஞ்சி அதை சின்ன சின்னசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், நல்லா வாசமாக இருக்கும். சோம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும், இந்த ஃப்ளேவர் கொடுக்கும். அது தேவை அளவுக்கு தண்ணி. அதானதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், அதில் பட்டை, லவங்கம், இந்த மசாலா ஐட்டம்ஸு போட வேண்டிய எல்லாமே ஆயிலில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டையில் எல்லாமே நல்லா ஃபைனாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நல்லா ஆயிலில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ணால் தான் அது ஒரே விசிலில் எடுத்தாலே போதும், நல்லா வெந்திருக்கும். அதனால் நல்லா ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதானதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மஞ்சள் எல்லாம் எதுக்குன்னா அந்த வெஜிடபிளோட அந்த பச்சை வாடெல்லாம் போகிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது குருமாவுக்கு. அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் நாம் இதுக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி எல்லாம் இந்த ஆயிலுக்குள்ளே நல்லா மர்ஜ் ஆகி நல்லா ஃப்ரை ஆனால் அது ஒரு நல்ல டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சப்பாத்தி குருமா இந்த வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்தப்போ இது சீக்கிரமாக செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பட்டை லவங்க அந்த இது கூடவே இந்த மசாலா கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயிலில் நல்லா எல்லாமே இந்த வெஜிடபிள்ஸ், வெங்காயம், தக்காளி எல்லாமே இதில் நல்லா ஃப்ரை ஆகினதுக்கப்புறமா அந்த நம்ம அரைச்சி வச்சுன்னு இருப்போம் இல்லையா ஃபைன் பேஸ்ட்டு, நம்ம அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்களா அந்த குருமாவோட அந்த ஃப்ளேவர் எப்படி தெரியுதுன்னு, சூப்பராக தெரியுதுல்ல. இதை நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவை அளவுக்கு அந்த ஜாருக்கே தண்ணி போட்டுக்கிட்டு அலசிட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விசில் எடுத்தால் போதும், நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்திருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க.